ஃபார்மிங்கோட பிரச்சனைகள் நம்ம பேசும்போது இப்போ இவ்வளோ வருஷமா பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? நிறைய சேஞ்ச் இருக்கு. முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரு ஆள் வேலைக்கு தேவைப்பட்டாங்கன்னா 5 ஆள் வருவாங்க. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம், அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. மக்களுக்கு நிறைய நிறைய பேரு வந்து வேலைக்கு தோப்புக்கு வேலைக்கு வரத்துக்கு, இல்ல வயலுக்கு வேலைக்கு வரத்துக்கு வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியே வேலைக்கு வந்தா கூட அவங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இல்ல இப்ப இருக்க மக்கள். ஸோ அவங்க வந்து முன்னாடி காலத்துல காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்றாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க குடுத்த இன்புட் வந்து இப்ப இருக்க மக்கள் குடுக்குறது இல்ல. பெரும்பாலான மக்கள் குடுக்குறது இல்ல. ஸோ மேன் பவர்ல தான் ஃபர்ஸ்ட் நெறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். அவ்ளோ பேர் வேலைக்கு வருவாங்க வீட்டுக்கு. ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் ஒரு ஒரு 2 ஆள் வர வேண்டிய இடத்துல 5 ஆள் வருவாங்க, 10 ஆள் வருவாங்க. அந்த மாரி வருவாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு வந்து அவ்ளோ சிரமமா இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி எங்களுக்கு தேங்காய் வெட்டு நடந்துச்சு. தேங்காய் வெட்டுறதுன்னா ஃபுல்லா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வருவோம். நம்ம பின்னாடியே போய் அள்ளிட்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானும் என் தம்பி, எங்க ஹெல்ப்பர் அக்கா ஒரு அக்கா. அவ்வளோதான். எல்லாமே நாங்களே பண்ற மாரி இருந்தது. ஸோ பிசிக்கலி பிசிக்கல் ஒர்க் நெறைய இருக்க வேண்டிய இடத்துல, பிசிக்கல் ஒர்க் செய்ற ஆளோட எண்ணிக்கைலாம் கம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆ ஆளுக்கு அவங்களோட அவைலபிலிட்டி வச்சு நம்ம வேலை வைக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு தண்ணி பாய்ச்சணும்னு இருந்தா தண்ணி பாய்ச்சி தான் ஆகணும். ஆனா அன்னைக்கு வந்து அவங்க வந்து இல்ல நாங்க இன்னைக்கு வர முடியாது, எங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு.